முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணி முருகன் கோயிலில் கந்த சஷ்டி பெருவிழா சண்முகருக்கு லட்சார்ச்சனையுடன் தொடங்கியது. முன்னதாக மூலவருக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து காவடி மண்டபத்தில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானை சமேத சண்முக பெருமானுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு வண்ண மலர் அலங்காரத்தில் சண்முகர் காட்சியளித்தார். காவடி மண்டபத்தில் பக்தர்கள் முன்னிலையில் சண்முகருக்கு வில்வ இலைகளால் லட்சார்ச்சனையுடன் கந்தசஷ்டி விழாவை கோவில் அர்ச்சகர்கள் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து விழா நடைபெற உள்ள 7 நாட்களும் சண்முகருக்கு காலை முதல் இரவு 8 மணி வரை லட்சார்ச்சனை நடைபெற உள்ளது. விழாவில் சிறப்பு பெற்ற புஷ்பாஞ்சலி வரும் 27ஆம் தேதியும் 28ஆம் தேதி உற்சவர் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. சஷ்டி விழா தொடங்கிய நிலையில் முருகன் பக்தர்கள் ஏராளமானோர் முருகன் மாலை அணிந்து சஷ்டி விரதம் தொடங்கினார்கள்.